எல்லாமே எனக்கு ஓகே தான். ஆனா அவர் எப்பயுமே வந்து அங்கேயே தான் வாய் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. നല്ല സ്വയംഭ அங்கேயே தான் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி കഴിഞ്ഞത് കഴിഞ്ഞു. എനിക്കൊരു അവസരം കൂടി തരും. அங்கேயேதான் வாய் வச்சுக்கிறாருன்னா அதாவது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடலுறவின் போது மார்பகத்துல வாய் வைப்பாங்க, வாயில வாய் வைப்பாங்க. ഇതൊന്നും ചെയ്യണ്ട. ഇത് ചെയ്യേണ്ടി വരുമ്പോ ഞാൻ ചന്ദ്രനോട് പറയാം. கட்டுங்க ஏன்ட கொடுங்க. படிங்க எனக்கு கூச்சமா இருக்கு கொஞ்சம். അവക്ക് നാണം കൊണ്ട് വാക്കിട്ടില്ല അത്ര തന്നെ. எப்ப பார்த்தாலும் பெண் உறுப்பையே தான் வந்து சுவைக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுதான் சொன்னா எப்படி சொல்றது சார், எனக்கு நானும் ஒரு பெண் தானே. അതിലൂടെയുള്ള ഇന്റിമസി മറ്റൊന്നിലൂടെയും കിട്ടില്ല. என் வீட்டுக்காரர் வந்து டெய்லி என் கூட வந்து முழுமையா உச்சக்கட்ட அடையிற வரைக்கும் சந்தோஷப்படுத்துறாரு. அது எந்த குறையும் இல்ல. ஆனால் அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பெண் உறுப்பை சுவைக்கிறாரு. നിങ്ങൾ ഈ വൃത്തിയായിട്ട് ഏർപ്പാട് ഇനി നിർത്തിയില്ല ഞാൻ എന്റെ പാട്ടിന് കൂട്ടോ. ഞാൻ എന്ത് കാണിച്ചു നീ പറയണേ? നിങ്ങൾക്ക് നാണാവില്ല മനുഷ്യ ഇത്രയും പ്രായമായിട്ടും. நான் வேண்டாம்னு சொன்னாலும் என்னை விடவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த அம்மா கூச்சப்பட்டுக்குன்னு ചാരിത്രക്കാരനാണ് സ്വപ്നത്തിൽ പോലും വിചാരിച്ചിരുന്നില്ല. கணவன் வாயால் சுவைக்கலாம் தவறு இல்லை. Really like her. நான் அப்பன் தின்ன நினைமர். கணவன் வாயால் சுவைக்கலாம் தவறு இல்லை. நான் சொன்னது புரியுதாமா? புரியுது சார். எடுத்த உடனே வாய் வச்சிருக்காரு தான் சொன்னேன். ഇത് ഉസ്താദിന്റെ ഒരു നമ്പർ അല്ലേ? ഇനി എന്തൊക്കെ നമ്പർ കാണാൻ കിടക്കുന്ന എന്റെ പെങ്ങളെ. அவருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கினீங்க. எப்படியா இருந்தாலும் நைட்டு கூப்பிட்டு படுக்க வச்சு வாயால சுவைச்சிருவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ഇതിടുമ്പോ എന്ത് സുഖാന്നറിയോ? கண்டிப்பாக உங்க பெண் உறுப்பை சுத்தம் செய்து கோயிலில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? சுத்தமா வச்சுக்கணும். ഇങ്ങ എങ്ങനെയോട് ഇങ്ങോട്ട് ഒന്ന് മൂപ്പിക്കാൻ പറ. மாஸ்டர்பிகேஷனும் பண்ணாலுமே அவருக்கு விந்து வரலையா, அதுக்கு பதிலா காத்து தான் வருதான். വറ്റിപ്പോയോ ദൈവമേ വെള്ളം തീർന്നോ? ഓഹോ ஆணுறுப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து வராம விந்துக்கு பதிலா ஏர் வருதுங்கிறாரு. அது எனக்கு புரியல. അയാൾക്ക് പണ്ടിയുടെ വില കൂടിയാലും എന്തൊരു കുറഞ്ഞാലും എന്തൊരു 5 വർഷം പിടിച്ച് തൂങ്ങണം അത്രയല്ലേ ഉള്ളൂ. அவர் நம்மள கமெண்ட் பண்றாரா இல்ல காமெடி பண்றாராமா? சார் கமெண்ட் தான் சார் பண்ணிருக்காரு. அவர் கமெண்ட் பண்றாரு, எப்படியா சார் கமெண்ட் பண்றாரு, காமெடி பண்றாரு. എന്നെ കൊണ്ടൊന്നും പറയിപ്പിക്കരുത്. കളിപ്പാട്ടം വരെ പൊങ്ങി തുടങ്ങി.